அவன் கொலை செஞ்சவன் ஜெயிலையும் தப்பிச்சு வந்துட்டான். வாங்க எல்லாரும் சேர்ந்து பிடிக்கலாம். வாங்க வாங்க. ரவி ஏழுதான் அந்த துணி எல்லாம் எப்படியோ கிடைச்சது போட்டுக்கடா. புதுக்குடிவனம் போலாம். புதுக்குடிவனம் நல்ல ஊர் இல்லையா தர்மலிங்கம்? எங்க அண்ணன் நாகலிங்கம் தேர்ந்தெடுத்தா நல்லா தானே இருக்கும். நாம ஏற்கனவே கொள்ளடிச்ச பணப்பட்டி சேர்த்து பார்க்க ஜனங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு உழைச்சு ஊரை விட்டே விரட்டிட்டானுங்க. ஆனா பாவம் இந்த புதுக்குடிவனத்து ஜனங்க சுத்த ஏமாளியா இருக்காங்க. அதனால தான் சொல்றேன், நான் வழக்கப்படி பெரிய மனுஷனாவே நடிக்கிறேன். நீ எங்கேயாவது மறைஞ்சிருந்து இந்த ஊரையே கொள்ளையடி. அதுக்கப்புறம் அகப்பட்டதை சுருட்டிக்கிட்டு அடுத்த ஒரு பாப்போம். அதுக்காகத்தானே தம்பி நாம ஜென்மமே எடுத்திருக்கிறோம். 2 கைதிகள் ஜெயில விட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியல இல்ல சார்? அவங்க ரொம்ப சாமர்த்தியமா தப்பிச்சிட்டாங்க சார். அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த நகரத்தை சுத்தி உள்ள எல்லா கிராமத்துக்கும் போலீஸ் அமைச்சிருக்கு சார். எல்லா ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுத்துருக்கோம் சார். சரி சீக்கிரம் கண்டுபிடிங்க. எஸ் சார். ஐயா இங்க நாகலிங்கங்கிறது சத்தம் போட்டா எப்படி? ஒராக்களோட பசியை போக்கிட்டு இருக்காரு. ஐயா நாங்க 2 பேரும் வெளியூருங்க. எனக்கு எல்லாமே தெரியும். நாங்க உங்களை தேடி வந்தது இங்க தங்கறதுக்காக வந்திருக்கிறீங்க. இவர் பௌர்ணமியில பிறந்தார், அவர் அமாவாசையில பிறந்தார். மாத்தி சொல்லாதடா, எனக்கு எல்லாமே தெரியும். பாப்பா
வந்திருக்கிற விருந்தாளிகளுக்கு குடிக்கிறது ஏதாவது உட்காருங்கப்பா. அண்ணா வாடா ராஜா வேல் முருகா போடுமா. தம்பி நீங்க எத்தனை நாள் வேணா இங்க தங்கலாம், என்ன வேணா சாப்பிடலாம், எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். ஐயா நீங்க ஒரு தெய்வம்னு சொல்லுவேன். தெய்வத்துக்கு சேர வேண்டிய பெருமையை நான் தட்டி பறிச்சிடக்கூடாது பாரு, அதனாலதான் என் கழுத்திலேயே கட்டி வச்சிருக்கிறேன். சரி சரி கொடுமா. கொடு என்னம்மா ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு, தாயில்லா பொண்ணு, நாகரிகமா வளர்த்துட்டேன். ஐயாவை போலவே இவங்களுக்கும் பரந்த மனசு. பாப்பா மேல போய் துணி மாத்தி போ. ராஜா பூஜா ஐயா என்னங்கடா ராப்பிச்சக்கார மாதிரி தம்பிகளை மேல கூட்டு போட்டு. அப்போ ரவி, இந்த நாகலிங்க ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காருல்ல? இல்ல? ஆமா. என்ன ஒரே சத்தம்? இப்படி அநியாயம் பண்றாங்க. போய் பார்க்கலாம். வெளியில கிராமத்துல எனக்கு என்ன தெரியும்? அவங்களால உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லையா? இந்த வெறி பிடிச்ச நாய்ங்களுக்கு என்ன வேணுமோ அதை என் ஜன்னல் வழியா எலும்பு துண்டு மாதிரி மாசம் மாசம் வீசி எறிஞ்சிடும். நீங்க தப்பிச்சிருவீங்க, அந்த ஏழைகளை காப்பாற்ற வேண்டாமா? தேவையில்லாத தேசப்பெண் நாட்டுக்கு தியாகம் பண்ணவெல்லாம் நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கிறான். ஊருக்கு உபகாரம் பண்ணிட்டு உருப்படாம போக சொல்றியா? உங்களுக்கு பயம்னா வழியை விடுங்க, நாங்க போய் அந்த அக்கிரமத்தை தடுக்கிறோம். நீங்க ஊருக்கு உங்க உயிரை காப்பாத்திக்கணும்னா நான் சொல்றது கேளு. தயவுசெய்து மேல போங்க ப்ளீஸ். போங்கப்பா. என்ன காப்பாத்தீங்க? ஐயோ வேண்டாம், என்ன காப்பாத்தி யாரும் இல்லையா? விட்டுடுங்க. ஐயோ விட்டுடுங்க. நீ உட்பட மாட்டீங்களா? பார்க்க முடியலையா? பார்க்க வேண்டாண்டா கடவா நோண்டுங்களா கண்ண? நீங்க ஐயருக்காக வந்து விட்டுறா, நீங்க ஐய போறீங்கடா. கடவுள் உங்களுக்கு கூலி கொடுப்பாடுறா. கண்ணு கண்ணு என் காலடியில எங்கடி வர்ற? அங்க செய்யற அக்கிரமங்களை பத்தி எழுதானே ஓ புருஷன் அவன் எங்க? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். வயசுல வரது அவருடைய வாரிசு, அதை அடிக்கிறேன்டி. பழக்கறி வேணுமா? பழக்கறி வேணுமா? அழிஞ்சது ஒஜரமே அழிச்சது. அவனதான் உண்மைனா என் தந்தையோட சாவுக்கு காரணமா இருந்தவங்கள ஒருத்தன். அவனை பிடிச்ச அந்த குடத்தையே பிடிச்சிடலாம். அப்ப வா போலாம். அந்த விட மாட்டாரே. இப்ப என்ன பண்றது?
உன் கூட்டம் எங்க இருக்கு? எதுக்காக ஊமை மாதிரி நடிச்ச? எனக்கு எல்லாமே தெரியும். ஏப்பா, நான் இவ்வளவு சொல்லி நீங்க வெளியே போயிட்டு வரீங்கல்ல? ஆமா, இந்த கிராமத்துல எவ்வளவு கொடுமைகளை பார்த்தோம் தெரியுமா? நாங்க கல்மலைய பார்த்திருக்கோம், மண் மலைய பார்த்திருக்கோம். ஆனா பிழமலைய பார்த்ததே இல்லை. அதை இங்கதான் பார்த்தோம். இவ்வளவு கொடுமைக்கு காரணம் ஒரு கல் நெஞ்சக்காரன். அவன் யாருன்னே தெரியல. அவனை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டம் எங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு அந்த பாவிகளுக்கு மத்தியில ஒரு ஊமையனை பார்ப்பேன். ஆமா, அவன் என் தங்கையோட மரணத்துக்கு காரணமா இருந்த மர்ம கூட்டத்துல ஒருத்தன். அப்படின்னா அந்த கூட்டமும் அந்த கூட்டத்தோட தலைவனும் புரிதலா இருக்கணும். அவனை கண்டுபிடிச்சு உயிரை வாங்காம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். தம்பி, உணர்ச்சி வசப்படாத. முதல்ல சாப்பிடுவோம், அப்புறம் மற்றதெல்லாம் பேசுவோம். வா.